விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் போட்டித் தேர்வில் ரொம்ப முயற்சி பண்ணித்தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு நாளாக பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை, அதை தவிர திடீர் பண வரவுகள்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ், ரேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கே தெரியாத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அதிகம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கும். தூர தேசங்கள், அந்த மாதிரியான பிரயாணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தியின் காலகட்டத்தில் இருக்கும். சொந்த ஊர், சொந்த கிராமம்னு சொல்லக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் குருவுக்கு உண்டான மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. அதாவது சதுர்த்திக்கு சதுர்த்தி. அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதும், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு, ஒரு 3 நெய் விளக்கு ஒரு வியாழக்கிழமையும் போடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்புலிவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், தட்சிணாமூர்த்தி டெம்பிள் இருக்குது. தட்சிணாமூர்த்தியினுடைய கோவில் இருக்குது. அந்த கோவிலில் குருவிற்கு உண்டான அர்ச்சனைகள் நிச்சயமாக செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.